ஃப்ரெண்ட்ஸ், மாம்ஸ் கிச்சனில் இன்றைக்கி வந்துட்டு நம்ம தோசை மாவுலேயே எப்படி ஹோட்டல் தோசை மாவை மாற்றலான்னு சொல்லிட்டு சீக்ரெட் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது வந்துட்டு ஈசிஆரில் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு எங்களுக்கு தெரிஞ்ச தம்பி, அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்துட்டு நார்மலாக நம்ம தோசை மாவு வந்துட்டு இந்த மாதிரி கல் சூடானதை நம்ம லேசாக தேய்ச்சிக்கலாம். எப்படி வருதுன்னு பாருங்கள். நம்ம சுடும்போது கிறிஸ்பியாக தான் இருக்கும் நம்ம வீட்டு தோசை மாவு. ஆனால் வந்துட்டு ஹோட்டல்லலாம் நம்ம ஆர்டர் பண்ணால் அவங்க ஒரு டிசைனாக கோன் மாதிரி, ரோல் மாதிரி எல்லாம் கொண்டு வருவாங்க. நம்ம அந்த மாதிரி மடித்து வச்சாலுமே இப்போ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இது வந்து 1 மினிட்டில் சாஃப்டாக ஆகிடும். இப்போ வந்துட்டு இந்த மாவு நம்ம எப்படி தோசை மாவாக மாற்றலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். கொஞ்சம் ஒரு 50 ml வாட்டர் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, நம்ம வீட்டில் கடலை மாவு எப்போவுமே இருக்கும், அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட மாவு தோசை மாவில் நீங்கள் வந்து ஆல்ரெடி தண்ணியாக கரெக்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 மினிட்ஸ் கழித்து நம்ம தோசை கல்லில் நார்மலாக ஊற்றுற மாதிரி ஊற்றலாம். உங்களுக்கு ஊற்றி அது தேய்க்கும் போதே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். எவ்வளோ லேசாக தேய்க்க வருது பாருங்கள். வேறு எதுவுமே பண்ணலை நம்ம. இப்போ வந்துட்டு சூப்பராக தேய்ச்சிட்டோம். இது வந்து உங்களுக்கு நம்ம தட்டில் போட்டு கொஞ்சம் நேரம் கூட அதே கிறிஸ்பினஸும் அந்த ஷைனிங்கும் குறையவே குறையாது. சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே நீங்கள் தேங்காய் சட்னி, சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கலர் கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பர்பாக வரும். நீங்கள் உங்களுக்கு வேண்டிய மாதிரி டிசைனில் ஃபோல்ட் பண்ணி தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட சேனலில் டிஃப்ரெண்ட்டாக போடுற ரெசிபிலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு வெரைட்டியும் வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகரியும் பிரித்து கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த தோசை சாஃப்டாகிடுச்சு நம்ம நார்மலாக சுட்டது. இப்போ இந்த தோசை வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் 21 அளவுக்கு 21 ரெசிபீஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் ரெசிபி, டிஃபன் ரெசிபி மட்டுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டெய்லியுமே டிஃப்ரெண்ட்டாக நம்ம குழந்தைங்களுக்கு ஆசாசியாக செஞ்சு கொடுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு கொடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.